உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு. அதுல எனக்கு சந்தோஷம். அவரை என் புருஷனை அடையறதுலதான் எனக்கு சந்தோஷமே இருக்கு. நான் அவர்கிட்ட என் காதல சொல்றப்போ அவர் அதை மறுத்து அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. விக்னேஷ், இதுல நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என் கூட ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் வந்து செந்தில் மாதிரி நீ நடிக்கணும். சும்மா இல்ல, உனக்கு நான் 5 லட்சம் பணம் தரேன். உள்ள ப்ரூஃப் எல்லாம் எப்படி மாத்தணும்னு என்கிட்ட இருக்க காசுக்கு தெரியும். என்ன மேடம், உங்களுக்கு எதிரா நீங்களே ஆப்பு வச்சுக்கிட்ட வீடியோவை நல்லா பாத்தீங்களா? நல்லா தெளிவா இருக்குல்ல? டேய், நான் எதுக்குடி உன்கிட்ட கெஞ்சணும்? நீ பார்த்த இந்த படத்தை தலைவருக்கு போட்டு காட்டவா? சொல்லு, போட்டு காட்டவா? என்ன பஞ்சு டயலாக் பேசின வாய் இப்போ பஞ்சராய் போய் கிடக்கு? இங்க பாரு, மரியாதையா வெளிய போய் நான் சொல்றது அங்க பேசணும். பாயா செய்யறது மட்டும்தான் உன்னோடது, வசனம் எல்லாம் என்னோடது. நீ என்ன சொல்றேன்னா, ஒரு வார்த்தை மிஸ் ஆச்சு, இந்த மிஸ்ஸஸ் செந்தில் உன்னை சும்மா விட மாட்டா. அப்படியே வீடியோவை ரிலீஸ் பண்ணிருவேன். இங்க பாரு, இன்னைக்கு இல்ல என்னைக்குமே அவங்களோட ஒன் அண்ட் ஒன்லி பொண்டாட்டி நான் தான். சரி, 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, போலாமா? வாங்க. ஐயா, சொல்லுமா. அமுதாக்கா சொன்னாங்க இது ஒரு சின்ன சாங்கியத்துக்காக பண்ற சம்பிரதாயம் தானே. இத பண்ணா அவர் ஜாதகத்துல சொன்ன 2வது தாலி பாக்கியம் நல்லா நிலைக்குமா? அதுக்காக தான் எங்க அத்தை இது எனக்காக பண்றாங்களா. இது தெரியாம நான் வேற அமுதாக்காவை தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. எங்க அத்தை ஆசைக்காக இந்த பரிகாரம் நல்லபடியா நடக்கட்டும். நீங்களும் கூட இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. நல்ல புள்ளமா, நீ இப்படி விசாரிக்காம குத்தம் சொல்லிட்டியம்மா. சரி தம்பி, நீங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலியை கட்டுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பேட் ஹாபிட்லா, ரொம்ப பேட் ஹாபிட். ஆக மொத்தம் உன்னுடைய ரொமான்ஸ்ங்கிறது பரணி கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு தொடச்சு போடுறதுதான் இல்லனே? இல்லே, ஒன் திங்ஸ் தெரியுமால? ஐயோ, உன்னுடைய இங்கிலீஷ்ல தீய வைக்க தயவு செஞ்சு தமிழ்ல பேசுன. மை காட்ஸ், இந்த படிக்காத பட்டிகாட்ஸ் வச்சு நான் எப்படி சமாளிக்க? ஏலே, என் வைஃப் MBBSல டாக்டர். அப்ப நான் அவளுக்கு சமமா இங்கிலீஷ் பேசி பழகலான்னு பார்த்தா விட மாட்டேன்றீங்க. ஏலே சம்முவா, இவளுக்கெல்லாம் பொறாமல. உன்னுடைய அறிவிலையும் அழகுலையும் இவளுக்கெல்லாம் பொறாம பிடிச்சு அலைகிறாளுவ. இது கிட்ட வந்து கேட்கலான்னு நின்னும் பாரு, எல்லாம் நம்மள சொல்லுண்டி. வாங்கிட்டு போலாம். நில்லுங்களே அண்ணே, இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையுடைய முக்கியமான தத்துவத்தை சொல்லுதேன், கேட்டு வச்சுக்கிடுங்க. எதெல்லாம் உண்மையோ பொய்யோ
அதெல்லாம் ரொமான்ஸ்ல எல்லாத்துக்கும் ஒரு எதிர்மறை மீனிங் ஒண்ணு இருக்குல்ல. அதாவது அதாவது ரொமான்ஸ்ல வேண்டாம் சொன்னா வேணும்னு அர்த்தம், வேணும் சொன்னா வேண்டாம்னு அர்த்தம். பாரு தோர தத்துவெல்லாம் பேசுது. ஆமா, நீங்க 4 பேர் ஆளு வளர்ந்தாலும் அறிவு கம்மில. அதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்கு. ரொமான்ஸ்ல உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னென்ன அர்த்தம்? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஓ ஓ அதே மாதிரி உன்னைய பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். அடைச்சி போடாவல்ல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இங்கேயே இரு, என்னை விட்டு போயிடாதன்னு அர்த்தம். அண்ணே அப்போ தூன்னு துப்புனா இவ விட மாட்டா போல இருக்க. ஏலே சி போங்க, இதெல்லாம் அண்ணங்கிட்டயே கேட்டுட்டு சொல்ல வெக்கமா இருக்கும்ல. அண்ணாச்சி அந்த அல்வா ரெடி பண்ண சொல்லிருந்தேனே. போயிடுச்சு. தெரிஞ்சுதாட்டி உள்ள என்ன நடந்துச்சுன்னு? நல்லா தெரிஞ்சுச்சு. ஆனா ஒண்ணு, அண்ணன் எவ்வளவுக்கு எவ்வளவு கோவக்காரனா இருந்துச்சோ அவ்வளவுக்கு அவ்வளவு பரணி முன்னாடி ரோஷமே இல்லாம இருக்கான். போய் அது தப்பு. அண்ணா அத்தனையும் வாங்கிட்டு நிக்குதுன்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா? பரணிய பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். பரணிக்காக எதையும் பொறுத்துக்குன்னு அர்த்தம். எவ்வளவு நாள் ஆனாலும் அண்ணா அதோட பொறுமைய வச்சு பரணிய ஜெயிச்சிரும்னு அர்த்தம். ஆமாக்கா, அண்ணா அம்புட்டியும் சிரிச்சுட்டே தான் பேசிட்டு போகுது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அத்தை, சித்தி, வாங்க வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்குமா? எவ்வளவு நேரம் ஆச்சா வரதுக்கு? ஆமாமா. அத்தை இருங்க, இதோ வந்துடுறேன். சரி ரத்னா. எல்லாம் பரணி, அப்பா வா இங்க வா, கொஞ்சம் வா வா. இந்தாருங்க, இது அப்பனுக்கும் மகளுக்கும் ஒரு விஷயம். நீங்க யாரும் அதை தப்பா நினைக்க வேண்டாம். அவள்கிட்ட மட்டும் சொல்லணும்னு நினைக்க நான். பரணி, என்னல இது 100 நாளில் வந்துடுவேன்னு சொன்னேன். எல்லா சடங்கு சம்பிரதாயமும் நடந்துக்கிட்டே இருக்கி. என்ன ஆயிடுச்சு? மனசு மாறிட்டியா? மாறிட்டேன்னு யாருப்பா சொன்னா? இல்லைல்ல, கொஞ்சம் கூட தகராறே பண்ணாமல் இப்படி நீயா வந்து உட்கார்ந்தியே. என்ன மனசு மாறாமல் இப்படி செய்வியா? என்ன உன் அம்மையை பேசி கீசி உன் மண்டையை கழுவி விட்டால உனக்கு? பா, என் மனசு மாறல, அது அப்படியே தான் இருக்கு. ஆனா நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கு யார் காரணம்? நீங்க தானே. நானா? என்னலே சொல்லுது? நானா அவனை உன் கழுத்தில் தாலி கட்ட சொன்னேன்? அம்மா தான் சொன்னாங்க. ஆனா ஏன் சொன்னாங்க? அந்த பாத்திர கடைக்காரனுக்கு என்னை கட்டி வைக்க முடிவு பண்ணி நெஞ்சு வலி நாடகம் போட்டது யாரு? அம்மாவா நீங்களா?
எல்லாம் நாடகமா ஏலே எனக்கு அப்ப நிஜமாவே நெஞ்சு வலித்தாங்களா? பா நான் டாக்டர்ப்பா. நீங்க நார்மலா இருந்தா எப்படி இருப்பீங்க, நெஞ்சு வலினா எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? இது பாருங்க, இனிமே நீங்க நினைக்கிறதும் நடக்காது, அந்த சண்முகம் நினைக்கிறதும் நடக்காது. இனிமே நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும்தான் நடக்கும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தாத்தா, அம்மா சொல்ற மாதிரி உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் வேண்டாம். இங்க பாரு பாரதி, நீ அழக்கூடாதுமா. எனக்கு இந்த வேலை பார்க்கறதுல எந்த கஷ்டமும் இல்லம்மா. முடிஞ்ச வரைக்கும் செய்ய போற. முடியாத காலத்துல உங்ககிட்ட தானமா கேட்டாகணும். முதல்ல நீ கண்ணை தொடமா. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம வீட்டு பிரச்சனையிலேயே நீ ரொம்ப சிரமப்பட்டு போயிட்ட பாரதி. ஆம்பளை புள்ள இருந்து செய்யலன்னா கஷ்டப்படலாம். பொண்ணை பெத்து கட்டி கொடுத்ததுக்கு அப்புறமும் அவ கையை எதிர்பார்த்து நிக்கிறது நல்லா இருக்காதுமா. உங்களை பாத்துக்கிறதுல எனக்கு என்னப்பா கஷ்டம்? நான் தான் இப்ப வேலைக்கு போறேன்ல, நான் பாத்துக்கிறேன்ப்பா. வேண்டாம்மா, மாப்பிள்ள இருந்தப்ப வேற. இப்ப ஏதாச்சும் ஒண்ணுனாலும் ஜாடமாடையா உன்னை குத்தி காட்டி பேசுவாங்கம்மா. எதுக்கு உனக்கு அந்த கஷ்டம்? தாத்தா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் படிச்சு பெரிய ஆளானதும் நிறைய சம்பாதிச்சு உங்களை நல்லா பாத்துக்கிறேன். என் தங்கமே, ராஜாத்தி, நீ சொன்னதே எனக்கு போதும்மா. அப்பா, இவரு ஆதி என் கூட ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு. வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம் சார். அப்பா, அன்னைக்கு நம்ம வீட்டு பிரச்சனையில ரவுடிங்களுக்கு பயந்து நின்னுட்டு இருந்தப்போ இவர்தான் அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சாருப்பா. அப்படியா? ரொம்ப நன்றிங்க தம்பி. அது மட்டும் இல்லப்பா, அன்னைக்கு தமிழ் அவ சித்தப்பா கூட போய் கீழே விழுந்துட்டால, அப்ப அவளை காப்பாத்தி இவர்தான்ப்பா கூட்டிட்டு வந்தாரு. இவரு எனக்கும் தமிழுக்கும் நிறைய உதவி செஞ்சிருக்காருப்பா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க தம்பி. ஐயா, என்னங்க ஐயா, பெரியவங்க நீங்க, என்ன போய் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு? அப்படி இல்ல தம்பி, கூட பிறந்த சொந்த பந்தங்களே சுயநலமா இருக்கிற இந்த காலத்துல எந்த ஒட்டும் உறவும் இல்லாமலே எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு நானும் இவ அம்மாவும் அந்த வீட்டுல நிம்மதியா இருக்கிறதுக்கு நீங்க தான் தம்பி காரணம். யோ சிதம்பரம், அங்கனே வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்க, வேலையை பாரியா? இதோ வந்துட்டேங்கய்யா. சரி பாரதி, என்னையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத. எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லம்மா. தம்பி, நீங்க கண்டிப்பா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரணும். சரிங்க ஐயா. தாத்தா, என் ஃப்ரெண்ட நான் கூட்டிட்டு வரேன் தாத்தா. சரிடா செல்லம், சரிடா. நான் வரேன் தம்பி. வரேன் பாரதி, வரேன். தமிழ் மா, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தமிழ், அந்த ஸ்கேல் எடு. இந்தாங்க. அம்மா இந்தாங்க, டீ குடிச்சிட்டு தெம்பா ஒர்க் பண்ணுங்க.
ஏண்டி சொல்ல மாட்ட? ஏய், சர்க்கரையே இல்லடி, இதை எப்படி குடிக்கிறது? நீ டீ தரும்போது நான் குடிக்கிறேன்ல, அப்போ நான் ஏதாச்சும் குறை சொன்னேனா? குடிமா. பாத்தியா, வீடு ரெடி. எப்படி? என்னம்மா நீ ஸ்மார்ட் சிட்டி கேட்டா ஓட்டு வீடு கட்டி வச்சிருக்க? ஏண்டி, ஒன்னு பண்ணிட்டு வர சொன்னா நீ என்கிட்ட வேலை வாங்கிட்டு நான் பண்ணதே குறை சொல்றியா? எனக்கு என்ன தெரியுமோ அதானே செஞ்சு கொடுக்க முடியும். நீலாம் சரிப்பட்டு வர மாட்ட, நானே பாத்துக்கிறேன். என்ன தமிழ், போனை பார்த்து செய்ய போறோமா? என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா எல்லாம் கரெக்டா சொல்லுவாரு. ஏய், இந்த நேரத்துல எதுக்கடி அவருக்கு ஃபோன் பண்ற? அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட பத்திலாம் அவருக்கு என்னடி தெரியும்? அவர் ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாது, அவருக்கு எல்லாமே தெரியும். இதுக்கு என்ன குறை? நல்லா தானே இருக்கு. டேய், இந்த ஒர்க் இதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். டேய் இது முக்கியமான விஷயம்டா. டேய் போடா, என்ன முக்கியம் இப்ப? டேய் விடு விடு. ஹலோ ஃப்ரெண்ட். போடா. சொல்லுங்க ஃப்ரெண்ட், என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணிருக்கீங்க? அதுவா, எனக்கு ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் செய்யணும், ஆனா அம்மாக்கு செய்யவே தெரியல. ஆமா ஆமா, எல்லாத்தையும் என்கிட்ட கடைசி நேரத்துல சொல்லிட்டு என்னையே குத்தம் சொல்லு. சரி, என்னன்னு சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அவ்வளோதானே, வெரி சிம்பிள், பண்ணிட்டா போச்சு. சரி, ஃபோன் அம்மாட்ட கொடுங்க. சரி, நான் அம்மா கிட்ட தரேன். சொல்லுங்க ஆதி. பாரதி, நீங்க வீடியோ கால் பண்ணுங்க, நான் ப்ராஜெக்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு தேவையான புக்ஸ் இங்க தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. இப்போ அவைலபிளா இருக்குமா? என்னாச்சு மேடம்? மேடம், நாங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம் மேடம். அந்த புக் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அது எவ்வளவு காஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த புக் எனக்கு கண்டிப்பா வேணும் மேடம். ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மேடம், ப்ளீஸ். இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. என்கிட்ட புக்ஸ் இருக்கு, தரேன். ஆனா இன்னைக்கு முடியாது. மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? இன்னைக்கு கிடைக்காதுனா? மேடம், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம், நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது மேடம். கொஞ்சம் பாருங்க என்னன்னு. கௌதம் கௌதம் ப்ளீஸ் கௌதம், பின்ன ப்ளீஸ் இவங்க. நீ அமைதியா இரு, நான் கேக்குறேன். கொஞ்சம் அமைதியா இருடா ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ். இன்னைக்கு புக் வேணுங்கிறதுக்காக சென்னையில இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கோம். வரும்போது ஆக்சிடென்ட் வேற ஆச்சு, இவருக்கு அடியெல்லாம் பட்டுருச்சு மேடம், அதனால இவன் கொஞ்சம் டென்ஷனா இருக்கான். வெரி சாரி மேடம், ப்ளீஸ். இங்க பாருமா, நானும் ரிட்டையர்ட் ப்ரொஃபசர் தான். இந்த லைப்ரரிய கஷ்டப்பட்டு தான் நாங்க நடத்துறோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது தான் எங்க ப்ரியாரிட்டி. எல்லா ஸ்டேட்ல இருந்தும் இங்க வராங்க. நீங்க வரதா சொல்லியிருந்தா நானே வர வேணான்னு சொல்லியிருப்பேனே. மேடம் மேடம் இல்ல மேடம், என்னோட புக்ஸ் எல்லாம் அன்எக்ஸ்பெக்டடா தொலைஞ்சு போயிருச்சு. இப்போ மத்த புக்ஸ் எல்லாம் கூட லோக்கல்லயே வாங்கிட்டேன். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்ல, இது ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் வேற எங்கேயுமே கிடைக்காது. ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் தயவு செஞ்சு இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மேடம், ப்ளீஸ். சேச்சே, நான் இல்லன்னா சொல்லலம்மா. அங்க பாருங்க.
லைப்ரரி ரெனோவேஷன் போயிட்டு இருக்கு. சோ புக்ஸ் எல்லாம் தனியா எடுத்து பாக்ஸ்ல மூட்டை கட்டி வச்சிருக்கோம். எதுல என்ன இருக்குன்னு பார்க்கவே முடியாதுமா. மேடம் இப்போ என்ன பண்றது? எங்களுக்கு அர்ஜென்ட்டா நீட் இருக்கு. எனக்கு புரியுதுப்பா, ஆனா என்ன பண்றது? இன்னும் 2 நாள்ல எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிடுவோம். அப்போ உங்களுக்கு நானே கொரியர்ல அனுப்பி வைக்கிறேன். உங்க அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டு போங்க. மேம் வேற எந்த ஆப்ஷனும் இல்லையா மேம்? எனக்கும் ஹெல்ப் பண்ணணும் தான் ஆசை, ஆனா நான் என்ன பண்ண முடியும்? உங்க அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு போங்க, நான் கொரியர் பண்ணிடுறேன். மேடம் ஏற்கனவே எனக்கு 1 டே ஃபுல்லா வேஸ்ட் ஆயி போச்சு. இனிமே இவங்க இதெல்லாம் அடுக்கி பிரிச்சு அதெல்லாம் கொரியர் பண்றதுக்கு 1 வீக்குக்கு மேல ஆயிரும். இவ்ளோ பிரச்சனைகளை தாண்டி வந்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு புக்ஸே கிடைக்கலன்னா எப்படி கௌதம்? ஐ அம் வெரி அன்லக்கி. ஐயோ, எனக்கு இருக்கிற மொத்த ஹோப்பும் போயிடுச்சு கௌதம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் புக்ஸை இன்னைக்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறீங்களா? இல்லனா 1 வீக் வேஸ்டா போயிடும் மேடம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க மேடம். ப்ளீஸ் எனக்கு அரேஞ்ச் பண்ணுங்க மேடம். ப்ளீஸ் மேடம். அங்க நிறைய புக்ஸ் இருக்குமா. நீங்க நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு ஈஸியான விஷயமே இல்ல. உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. மேம் அவங்க அடிபட்டு கூட ரெஸ்ட் எடுக்காம அப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன் மேடம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேம். ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம். ப்ளீஸ் மேடம், எப்படியாவது அலோ பண்ணுங்க மேடம். ஓகே, நான் அலோ பண்றேன். பத்ரம், என் புக்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆயிடக்கூடாது, சரிங்களா? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ மேம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நாங்கள் புக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். வாங்கிக்கிறா. ஓகே, ஏய், தேங்க்யூ வாடா போய் தேங்க்யூ so much மேடம். வா வா வா. இதுவா பாருங்க. இந்திரா, இல்ல இதுவா? இல்ல கௌதம். இதுவா? ஆ இல்ல கௌதம், அதெல்லாம் இல்ல. இதுவா பாரு. இல்ல, அது இல்ல. கௌதம், கௌதம், இதா. ஆமா கௌதம். கௌதம், இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதெல்லாம் இதுக்கு தானே? இந்திரா, நீ இப்பவே எக்ஸாம்ல பாஸ் பண்ண மாதிரி சந்தோஷமா இருக்கு எனக்கு. அழாது இந்திரா, ஹாப்பியா இரு. கௌதம், உனக்கு நான் என்ன திரும்ப செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. தேங்க்ஸ் கௌதம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ எக்ஸாமை ஒழுங்கா எழுதி பாஸ் பண்ணா போதும். ம்? ஹே கௌதம், உங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்குடா. சிஸ்டர், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆமா, உண்மைதான். கௌதம் மாதிரி ஒருத்தரோட நான் இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நான் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். இந்திரா, அழாத. இனிமே எல்லாமே நல்லதுதான் நடக்கும். சந்தோஷமா வா. டைம் ஆச்சே, கிளம்பணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க கோச் வருவாருன்னு சொன்னாரு, ஆனா இன்னும் ஆளை காணமே. சார், என்ன அன்பரசி? நீங்க என்ன சார்? ஆமா, நானே தான். என்ன நம்ப முடியலையா? ஓகே, புரியுது. என்னடா கோச்னு சொன்னாங்களே, இவர் வந்திருக்காரேன்னு பாக்குறியா? இந்த டிரைவிங் ஸ்கூல்ல தான் நானும் டிரைவிங் கத்துக்கிட்டேன். அதோட இந்த ஓனரு எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர்கிட்ட வரது எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான், நானே சொல்லி கொடுக்கறேன்னு கேட்டேன். அவரும் ஓகே சொல்லிட்டாரு. நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன்ப்பா. எங்க நீ வராம போயிடுவியோன்னு பயந்துட்டேன். நல்ல வேலை வந்துட்ட. மஞ்சு இறங்க. ஏய் அன்பரசி இரு. என்ன நீங்க தான் சொல்லி கொடுக்கறதுனா நான் கார் ஓட்டவே பழகல. நான் நடந்தே காலேஜுக்கு போய்க்கிறேன். ஏய் அன்பரசி இங்க பாரு. அன்பரசி இங்க பாரு. அன்பரசி இப்படி எல்லாம் போகாத. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? டிரைவிங் கத்துக்கிறதுன்னு கார்ல ஏறிட்ட, இப்ப எதுக்கு இறங்கி போற? எப்படியும் யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுக்க தானே போறாங்க, அது நானா இருந்துட்டு போறேன். இவ்ளோ பெரிய அத்லட்டுக்கு காலேஜ் லெக்சரர் டிரைவிங் கத்து கொடுத்தாருன்னு உன்னோட வரலாறுல என் பேர் வரட்டுமே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அன்பரசி அன்பு சொன்னா கேளு. ஏ மஞ்சு, நீனும் உட்கார்ந்துகிட்டே இருக்கா? இறங்கி வா. ஏ அன்பரசி, இப்ப எதுக்கு நீ இவ்ளோ கோவப்படுற? யாரோ தெரியாதவங்க கிட்ட கத்துக்கிறதுக்கு பதிலா நம்ம சார் கிட்ட கத்துக்கலாம்ல. அதானே, நல்லா கேளு மஞ்சு. மஞ்சு இல்லப்பா, அதுக்கு சொல்லல. இப்ப நீ டிரைவிங் கத்துக்கிறதுக்கு காரை ஓட்டிக்கிட்டே அப்படியே பெரம்பூர் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம்ல. ஒரு கல்லுல 2 மாங்காய் எப்படி? சரி, வண்டி எடுங்க. நீதான் அன்பரசி இந்த சீட்ல வந்து உட்காரணும். வா. இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராஜியா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருந்தா உன்னையும் அம்மன் வேஷத்துல பாத்துக்கலாம்ல. இப்ப கூட நீ அப்படியே தான் இருக்க. உன் பேர்லயே சீட்டு எழுதி போட்டிருக்கலாம். ஏன் உன் அம்மாவுக்கு இந்த ஐடியா வரல? புரியுது. நீ சும்மாவே கண்ணுல சூலத்தை ஏந்தி தான் பாப்ப. அதான் ஆல்வேஸ் அம்மன் மோடுல இருக்கிறவளுக்கு எதுக்கு தனியா அம்மன் வேஷம்னு அத்தை நினைச்சிருப்பாங்க. எனக்கு ஒண்ணு நல்லா புரியுது. இப்ப என்ன, நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிப்பேன், உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவேன். அதை யூஸ் பண்ணி என்ன வேணா நக்கல் அடிக்கலான்னு தெரிஞ்சுதானே ஐயா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. நாளை கழிச்சு ஊருக்கு கிளம்பிடுவோம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து கச்சேரி அங்க வச்சுக்கிறேன். எப்படி வசதி சொல்லுங்க? ஐயோ, சமாதானம். அபிராமி, அம்மா தீபா ரெடி ஆயிட்டாளம்மா? ரெடி பண்ணிட்டு இருக்காங்கம்மா. இன்னுமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க? கோயில்ல இருந்து ஊர் ஜனங்களா வந்துருவாங்க அவளை அழைச்சிட்டு போறதுக்கு. கொஞ்சம் சீக்கிரம் ரெடியாக சொல்லுமா. சொல்லிட்டு தாமா வந்திருக்கேன்.
இப்ப முடிஞ்சிரும், வந்துருவா. இந்த மதுமிதா எங்க போனான்னு தெரியல. அவகிட்ட இந்த மாவிளக்கு போடுறதுக்கு பூஜை சாமான்லாம் ரெடி பண்றதுக்கு சொல்லியிருந்தேன். நீ என்ன பண்றான்னு பாரு. பின்பக்கம் சின்ராஸ் கிட்ட தேங்காய் உரிக்க சொல்லிட்டு இருந்தாமா, அங்கதாம்மா இருப்பா. பூஜை சாமான்லாம் நான் எடுத்து வைக்கிறேன். சரி, நீ ஒரு எட்டு போய் சொல்லிடு. சரிம்மா. சீக்கிரமா ரெடி ஆகுங்க, டைம் ஆயிட்டே இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம். எங்க நீங்க போய் கார்த்தியும் அருணையும் கிளம்ப சொல்லுங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரி, நான் கிளம்ப சொல்றேன். அக்கா, கொஞ்சம் வேகமா ரெடி பண்ணுங்க. கோயில்ல வேட்டு சத்தம் கேக்குது. அம்மன் அழைக்க வந்துருவாங்க. கொஞ்ச நேரம் முடிஞ்சதுமா. அந்த சூலத்தை எடுங்க. இந்த தீபா. அம்மா, வருஷா வருஷம் உனக்கு நடக்கிற பூஜையில நான் தான் சாமி ஆடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்படி ஒரு கொடுப்பினைய கொடுத்த நீ கூடவே கஷ்டத்தையே கொடுத்து வச்சிட்டியே. என்னுடைய தேவைக்காக உன் பேரை சொல்லி நான் ஒரு மகா பாவத்தை பண்ண போறேன். என் கஷ்டத்தை போக்க நீ தான் எனக்கு அந்த ஐஸ்வர்யா அம்மா மூலமா இப்படி ஒரு வழியை காட்டுறேன்னு நினைச்சுதான் நான் இதை செய்ய போறேன். மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ ஹலோ, இங்க கொஞ்சம் சத்தமா இருக்கு. ஒரு நிமிஷம் அப்படியே லைன்லயே இருங்க, வந்துடுறேன். சரி கார்த்திக். ஹலோ, யாருங்க? சொல்லுங்க. கார்த்தி சார், கார்த்தி சார், நான் தான் மூர்த்தி பேசுகிறேன் சார். மூர்த்தியா? எந்த மூர்த்தி? உங்கள் கம்பெனி லேப் இன்சார்ஜ் பேசுகிறேன் சார். உங்கள் நம்பர் என்கிட்ட இல்லை, பரவாயில்ல சொல்லுங்கள். இங்கே கம்பெனியில் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு சார். ஃபயர் ஆக்சிடென்ட்டா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், ஃபயர் சர்வீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். ஸ்டாப்ஸ் எல்லாம் உள்ள மாட்டிட்டாங்க சார். நீங்கள் உடனே கிளம்பி வாங்க சார். கார்த்தி சார், கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்க சார். சரிங்க, நான் உடனே வரேன். ஓகே சார். நல்லா பேசுனா மேடம். சூப்பரா பேசுனீங்க. இந்தாங்க. வேற ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க மேடம், நான் இங்கே தான் சும்மா சுற்றிட்டு இருப்பேன். தேவைன்னா கண்டிப்பா சொல்றேன். இப்ப போலாம். ஓகே மேடம். கார்த்தி, நீ சென்னைக்கு போயிட்டு திரும்ப வரதுக்குள்ள தீபா இந்த உலகத்தை விட்டே போயிருப்பா. என்னக்கா திடீர்னு காணாம போயிட்டீங்க? பிளான் பண்ண எந்த லூப் ஹோலும் இல்லாம பக்காவா பண்ணணும்ல. இப்பதான் நம்ம பிளான்ல ஒரு ஓட்டை இருக்கிறது தெரிஞ்சது. அதான் சூட்டோட சுட அடைச்சிட்டு வரேன். நான் காணாம போனதை தான் நீ கவனிச்சியா? நம்ம ஃபேமிலியில ஒரு ஹீரோ இருப்பாரே, அவரை மிஸ் ஆனதை நீ கவனிக்கலையா? ஆமாக்கா, கார்த்தி மாமாவும் மிஸ்ஸிங். எங்கக்கா போனாரு? தானாவா போனாரு? நான் போக வச்சிருக்கேன். பயங்கரமான ஆளுக்கா நீங்க. நான் இப்படி எல்லாம் யோசிச்சிருந்தா கார்த்தி மாமாவை லைஃப்ல மிஸ் பண்ணிருக்கவே மாட்டேன். எங்கேயோ இருந்து வந்து ஈஸியா கொத்திட்டு போயிட்டாலே. டோன்ட் வரி, கார்த்தியை திரும்பவும் லைஃப்குள்ள கொண்டு வரதா இவ்வளவு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நம்ம பிளான் சக்சஸ் ஆகும். நீ ரிலாக்ஸ்டா இரு.
ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இந்த வேலையில உன்னை யார் பண்ண சொன்னா? என்ன ஹஸ்பண்ட் சார் நீங்க? துணி மடிக்கிறது என்ன அவ்வளோ கஷ்டமான வேலையா? இத கூட நான் செய்யக்கூடாதா? செய்யக்கூடாது மாதிரி. இனிமே நீ நடக்கிறது கூட மெதுவா அடி எடுத்து வச்சு அலுங்காம குலுங்காம தான் நடக்கணும், புரியுதா? ஹஸ்பண்ட் சார், இதெல்லாம் ரொம்ப அதிகம். நீங்க சொல்ற மாதிரி சும்மா இருந்தா அப்புறம் பிரசவம் சிக்கல் ஆயிரும். ஓடி ஆடி வேலை செய்யணும், அப்பதான் சுகப்பிரசவம் ஆகும். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா இப்ப வேலை செய்யக்கூடாது. 3 மாசம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிக்கணும். ஹஸ்பண்ட் சார், என்ன ஹஸ்பண்ட் சார் நீங்க? நீ எதுவும் சொல்லக்கூடாது. 3 மாசம் வரைக்கும் நான் சொல்றதா நீ கேட்கணும், புரியுதா? நான் ஆட்டோவை வர சொல்லியிருக்கேன், நீ புடவையை மாத்திட்டு ரெடி ஆக, நாம போயிட்டு வந்துடலாம். எங்க ஹஸ்பண்ட் சார்? வீட்டுக்கு தான். நான் டாடிக்கு ஃபோன் பண்ணேன், அவர் உடனே ஒன்னு கூட்டிட்டு வர சொன்னாரு. டாடிக்காக நம்ம போயிட்டு வந்துடலாமா? சரிங்க ஹஸ்பண்ட் சார், நான் புடவை மாத்திட்டு வந்துடுறேன். சரி. ரெடி ஹஸ்பண்ட் சார், போலாம். மாறி மாறி மெதுவா, மாறி மெதுவா. நான் இப்பதானே சொன்னேன் அலுங்காம குலுங்காம நடக்கணும்னு. நான் மெதுவா தான் ஹஸ்பண்ட் சார் வந்தேன். நீ நடக்கவே வேண்டாம், நான் உன்னை தூக்கிக்கிறேன். ஐயோ ஹஸ்பண்ட் சார், வேண்டாம் ஹஸ்பண்ட் சார், நீங்க சொல்ற மாதிரி நான் மெதுவாவே நடந்து வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் சொல்றத கேளு. ஹஸ்பண்ட் சார் வேண்டாம். ஐயோ ஹஸ்பண்ட் சார், வேண்டாம் ஹஸ்பண்ட் சார், விடுங்க ப்ளீஸ் ஹஸ்பண்ட் சார். ஐயோ ஹஸ்பண்ட் சார், எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க, இறக்கி விடுங்க ஹஸ்பண்ட் சார். அங்க பாருங்க, என்ன பாக்குறாங்க. சிரிச்சா சிரிச்சிட்டு போறாங்க, நான் என் ஒய்ஃபை தானே தூக்கிட்டு நடக்கிறேன். சரி, மெதுவா பார்த்து ஏறணும், சரியா? மாறி மெதுவா மெதுவா ஏறு. ஏறு. போலாமா? அண்ணா வண்டி என்ன? ஐயோ அண்ணா, மெதுவா 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 ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா. சரிங்க சார். அண்ணா பொறுமையா பொறுமையாண்ணா. சார், இதுக்கு மேல பொறுமையா ஸ்டார்ட் பண்ணா இறங்கி தள்ளிட்டு தான் சார் போகணும். நான் சரிங்கண்ணா, கொஞ்சம் பார்த்து பொறுமையா ஸ்டார்ட் பண்ணுங்க. மாதிரி உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? அண்ணா மெதுவா மெதுவா மெதுவானே. சரிங்க சார். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டாடி இந்தாங்க ஸ்வீட். காட் பிளஸ், காட் பிளஸ். தேங்க் யூ. மருமக வயித்துல நான் உருவாக ஆரம்பிச்ச நாள்ல இருந்து உன் கண்ணு முன்னாடி உன் சாவ பார்த்து தினம் தினம் நீ மரண பயத்துல தவிக்கணும். சூரியமாமா எனக்கு ஏய், உனக்கு இல்லாமையா? இந்தா. எனக்கு 2 ஜாங்கிரி. அம்மா நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன் சூர்யா. நீ அப்பா ஆனது நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ மட்டும் இப்ப வீட்டுக்கு வராம இருந்திருந்தா நானே உன்னை தேடி வந்திருப்பேன். ஆமா மாப்ள, நீங்க அப்பாவா போற விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து சிஸ்டருக்கு தலை கால் புரியல. அப்படி ஒரு சந்தோஷம். எப்ப பிள்ளை பிறக்க போது எப்ப பிள்ளை பிறகு துடிச்சிட்டு இருக்காங்க.
தேவி அம்மா ஆசைப்பட்ட மாதிரி என் வயித்துல வந்து பிறக்க போறாங்க. தாரா அத்தைக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஆமா மாரி, ரொம்ப சந்தோஷம். ஹஸ்பண்ட் சார், மாரி நீங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தீங்க, ஆனா தாரா அத்தைக்கு கொடுக்கல ஐயோ பாத்தீங்களா? நான் மறந்தே போயிட்டேன். இருங்க உட்காருங்க, அத்தைக்கு நானே கொடுக்கறேன். சரி. எடுத்துக்கோங்க அத்தை. உங்க அக்கா திரும்பி வரப்போறாங்க. உங்களுக்கு சந்தோஷம் தானே அத்தை? சந்தோஷம்தான். எனக்கும் சந்தோஷம்தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். நான் சொன்னேன்ல ஐஏஎஸ்க்கு அப்ளை பண்ணணும்னு. ஆமா, அது இவங்களுக்கு தான் சார். பண்ணீங்களா சார்? ஒரு ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி கொடுத்தல, அதை ஃபில் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்களா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார். கொடுங்க. இதை ஸ்கேன் பண்ணி மெயில் பண்ணிடுறேன் சார். சரிங்க சார். உங்களுக்கு ஓடிபி ஒன்று வரும், அதை சொல்லுங்க. சார் ஓடிபி சொல்லுங்க. 134346. மேடம், ஒரு தடவை செக் பண்ணிக்கிறீங்களா? எல்லாம் கரெக்டா இருக்கு சார். மேடம், சப்மிட் பண்ணிட்டுமா? ஒரு நிமிஷம், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. வெற்றி, நீ சப்மிட் பண்ண. இதுல என்னடி இருக்கு? அவரே பண்ணட்டுமே. எனக்காக தானே நீ எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்க, நீயே பண்றான். ப்ளீஸ், இது என்னோட ஆசை, நீ முடியாதுன்னு மட்டும் சொல்லாத. சார் நீங்களே சப்மிட் பண்ணுங்க சார். சார் இந்த என்டர் பட்டன் மட்டும் அழுத்துங்க. 250 ரூபா சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெற்றி, நீ நினைச்சதை சாதிச்சிட்டல்ல? நான் நினைச்சத நீயும் சாதிக்கணும் சக்தி. அம்மா கோவமா இருக்காங்கன்றது ஒரு பக்கம் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு பெரிய விஷயத்தை பண்ணிட்டோமேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. வெற்றி, நீ கவலைப்படாம இருந்தனா என்னால நல்லா படிக்க முடியும். புரியுது. அம்மா பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன், நீ எக்ஸாமுக்கு படிக்கிறத மட்டும் பாரு. சரி வா, இந்த விஷயத்த முதல்ல மீனாட்சி அம்மாட்ட சொல்லிட்டு போயிடலாம். வா. மம்மி, நான் காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு நீ ஒன்னும் காலேஜ் போ தேவையில்ல. ஏன் மம்மி? அடிங்க
அக்கா சொல்லிக்கிட்டு இருக்கு ஏன் இதுக்குன்னு சும்மா மாமா பேக்குறா குடுறா அண்ணா படிச்சு கீழ்ச்சதெல்லாம் போதும்ப்பா அப்படியே குத்த சண்முகம் இன்னும் காலேஜ் போகலையா? காலேஜ் போக வேண்டாம்னு மம்மி சொல்றாங்க டாடி. புஷ்பா என்னாச்சு உனக்கு? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்போ உனக்கு என்னதான் வேணும்? சொத்து தானே? உனக்கு ஒரு நல்ல வழி சொல்றேன், முதல்ல உள்ள வா. உன்னை நம்பலாமா? கா இந்த ஆளை நம்பாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஃப்ராட் இவரு. டேய் சங்கிலி, நீ வேற பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதடா. சண்முகம் அம்மா உள்ள கொண்டு வா. வா மம்மி. என் மானம் போகுது புஷ்பா. ஆமா, பெரிய மானம். புஷ்பா முதல்ல உள்ள வா, பேசிக்கலாம். வா புஷ்பா, வாடா சண்முகம் வா. அக்கா வா வா வா. வெற்றி, உங்க அம்மா என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொன்னது, அதுக்கப்புறம் நடந்தது எதுவுமே அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். தெரிஞ்சா அவங்களால தாங்கிக்க முடியாது. ஏய், நிச்சயமா நான் சொல்ல மாட்டேன், நீ கவலைப்படாத. இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரமா நம்ம சரி பண்ணணும். இல்லனா பூஜா இதை வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பா. இது நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் நல்லதில்ல வெற்றி. புரியுது. சரி வா போலாம். வா. வாங்க தம்பி, உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். தம்பி, ரங்கநாயகி அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா தம்பி? ஆமாம்மா, சக்தியை எல்லாம் உண்மையை சொல்லிட்டேன். உங்க அம்மா என்ன சொன்னாங்க தம்பி? ரொம்ப வருத்தப்பட்டாங்கம்மா. என் மேலேயும் சக்தி மேலேயும் ரொம்ப கோபமா இருக்காங்க. இப்போதைக்கு உங்க அம்மாக்கு தெரிய வேண்டான்னு சொன்னீங்களே வெற்றி. அத்தைக்கிட்ட உண்மையை மறைக்கிறது எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல. அதனாலதான் வெற்றி சொன்னதை மீறி நானே உண்மையை சொல்லிட்டேன். நீ பண்ணதுதாம்மா சரி, இதெல்லாம் மறைக்கிற விஷயம் இல்ல தம்பி. கூடிய சீக்கிரம் உங்களையும் சக்தியையும் ரங்கநாயகி அம்மா புரிஞ்சுப்பாங்க. சக்தி, இன்னைக்கு ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட். அப்ளை பண்ணிட்டியா இல்லையா? இப்பதான் நானும் வெற்றியும் போய் அப்ளை பண்ணிட்டு வரோம். அப்பாடி, 1000 பிரச்சனையில இது ஒன்னாவது நல்லபடியா நடந்ததே. நான் வெற்றிக்காக தான் அப்ளை பண்ணேன். இப்பவும் என் மனசுல ஏதோ ஒரு ஓரத்துல அத்தையை நம்ப வச்சு ஏமாத்திட்டோமோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குமா. அப்படி நினைக்காதுன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். சக்தி வருத்தப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு தம்பி. நீங்க உங்க அம்மா கிட்ட பேசுங்க. சக்தி கலெக்டர் ஆனாலும் உங்க வீட்டு பொண்ணா அவ செய்ய வேண்டிய எல்லாத்தையும் பொறுப்பா செய்வான்னு உங்க அம்மாவுக்கு புரிய வைங்க தம்பி. நிச்சயம் புரிய வைக்கிறேம்மா. என்ன விஷயம்னா, நானும் சக்தி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த விஷயத்தை மறைச்சிட்டேன் இல்லையா, அதனால கோபமா இருக்காங்க. மற்றபடி அவங்க என் மேல உசிரே வச்சிருக்காங்கம்மா. அதான் எல்லாருக்குமே தெரியுமே. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். இவ்வளவு தூரம் வந்துட்டு அப்படியே போனா என்னம்மா அர்த்தம்? ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. சரிம்மா, சாப்பிடலாம். ஆனா மெஸ்ல வச்சு தான் சாப்பிடுவோம். சரி வாங்க வாங்க. ஏ வா சக்தி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் லைஃப்ல எப்பவும் எதுலயும் தோத்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு என்னவோ நடந்துருச்சு. என்னால இந்த தோல்விய தாங்கிக்கவே முடியலங்க. ஏன் இவ்வளோ ஹர்ட் ஆகுறீங்க? ஏதோ ஒரு விஷயத்துல தோத்துட்டீங்க, அவ்வளோதானே? எவ்வளோ ஈஸியா சொல்றீங்க. எனக்கு அப்படி இல்லைங்க. என்னால தோல்விய ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்க முடியாது. ஒரே அவமானமா இருக்கு. எப்படிங்க தோல்வி அவமானமாக முடியும்? தூக்குறதும் வாழ்க்கையில ஒரு பகுதி தானே. இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க நினைச்சது நடக்கல, நாளைக்கு வேற ஒரு விஷயத்துல நீங்க நினைச்சதை விட சூப்பரா நடக்கும். இந்த தோல்விங்கிறது
ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் வைங்களேன். என்ன கேட்டா தோல்வி நல்லதுன்னு சொல்லுவேன். அதுதான் நமக்கு வாழ்க்கையில பல நல்ல விஷயங்களை சொல்லி தரும். என்னங்க நீங்க கரை நல்லதுன்ற மாதிரியே சொல்றீங்க? ஆமாங்க, தோல்வி ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பதான் நாம கத்துக்க முடியும். ஜெயிச்சுட்டே இருக்கும்போது நம்ம குறை என்னங்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியாது. யாரும் அதை சொல்லவும் மாட்டாங்க. தோக்கும் போதுதான் எங்க தப்பு பண்ணோம், எதை மிஸ் பண்ணோம்னு யோசிச்சு பார்ப்போம். அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் கவனமா இருப்போம். தோல்வியே இல்லாம தொடர்ந்து ஜெயிக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? எங்கேயாச்சும் ஒரு அடி வாங்கும் போது அதை தாங்கிக்கவே முடியாது. அதனால சின்ன சின்ன தோல்விகளை அப்பப்போ நாம சந்திக்கணும். அதுதான் நம்மள பக்குவப்படுத்தும். எனக்கு கூட இன்னைக்கு நாள் ரொம்ப மோசமா தான் ஆரம்பிச்சது. ஆனா கடைசியில முடியும் போது ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா என் வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத நாளா அமைஞ்சது. அது போல திடீர்னு ஒரு மேஜிக் உங்க லைஃப்லயும் நடக்கும். நல்லா பேசுறீங்க. ஒண்ணும் இல்ல, அப்படியே கண்ணை மூடி கொஞ்ச நேரம் உட்காருங்க. காலையில இருந்து என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. எங்கெல்லாம் மிஸ் பண்ணீங்கன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. அடுத்த வாட்டி அதை மாத்துங்க. எல்லாமே நல்லதா நடக்கும். தேங்க்ஸுங்க. இதுக்கு தாங்க உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். மனசு நிறைய பாரத்தோட பேசின எனக்கு அவ்வளோ பாசிட்டிவா வைப் கொடுத்துருக்கீங்க. நான்லாம் கொடுக்கல, அது உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு. அதை ஜஸ்ட் ஞாபகப்படுத்தினேன், அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். அப்புறம் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேனே. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க. என்ன சாப்பிட்டீங்க? கிச்சடி. கிச்சடியா? கிச்சடி ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய், அந்த ஓனர் பொண்ணு யாருன்னே தெரியலையடா. ஆமா பாஸ். யாரா இருக்கும்? அண்ணா கையெடுங்க. அண்ணே, மசால் தோசை வந்துடுச்சு. போடுமா போடுமா. இந்தாங்க. பா, என்ன சூடு. ஏய், சட்னி சாம்பார் வை. போதும்பா போதும்பா. பாஸ், மசாலா வாசனையே தூக்குது பாஸ். அன்னைக்கு மீல்ஸ் ஒரு பிடி பிடிச்ச மாதிரி இன்னைக்கு டிஃபன் ஐட்டத்தையும் பிரிச்சு மேஞ்சிட வேண்டியதுதான். இன்னைக்கு ஒரு புடி. அப்ப இங்கே வந்து வேலைக்கு சேர்ந்துக்கிறியா? என்ன பாஸ், எல்லாத்துக்கும் கோவப்பட்டா எப்படி? டேய், சாப்பிட்றா. என்ன பாஸ், ஏதோ ஃபீல் பண்றீங்க போலயே. ஒண்ணும் இல்ல, நீ சாப்பிடு. இட்லி வேணுமா? இந்தாங்க. என்னம்மா, உங்க ஓனர் அம்மாவை காணோம்? அக்கா வெளியில வேலையா போயிருக்காங்கக்கா, இப்ப வந்துருவாங்க. என்ன பாஸ், வெயிட் பண்ணி பார்த்துட்டு போவோமா? ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். சாப்பிடு. சரிங்க பாஸ். என்னப்பா கரண்ட் போச்சு? இருட்டுல எப்படிப்பா சாப்பிடுறது? குட்டி, மெழுகுவர்த்தி ஏத்துடா. பாஸ், சாப்பிட்டு போவோம். டேய்,
வாடா, கரண்டே இல்ல. கை கெட்டினது வாய் கெட்டலையே. என்னடா பவர் கட் ஆயிடுச்சு? அதானே பாஸ், எங்கேயாவது லைன் கட் ஆகி வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ? அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வா, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஐயோ, ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நம்ம எல்லா கடைகளும் நம்ம கைக்கே வந்துருச்சு தாத்தா. நீங்க உழைச்ச உழைப்பு எதுவுமே வீண் போகல. யாரு உழைப்பையும் யாரும் திருட முடியாதுங்கிறத அந்த கடவுள் நிரூபிச்சிட்டாரு. அந்த கடவுளா பார்த்து காப்பாத்தி கொடுத்துட்டாரு தாத்தா. ஆமா ஆமா, இந்த வீட்டோட கடவுள் என் குலதெய்வம் பொம்மி அக்கா தான் காப்பாத்திக்குது. ஏ ராணி, நீ பாட்டுக்கு சட்டுன்னு அங்க திரும்பி போறேன்னு போனதும் எனக்கு உசிரே போயிருச்சு. எப்படியோ திரும்பி நல்லபடியா வந்துட்ட. அக்கா, என்ன நீ கண்ணை கசக்கின்னு இருக்கிற? அதான் நான் வந்துட்டேன்ல, அல்லாதக்கா. தாத்தா, நம்ம கடைலாம் வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் வச்சு கட்டின கட்டடம் இல்ல. உங்க உழைப்பு அந்த கட்டடத்துக்கு உயிர் கொடுத்துருக்க. அது என்னைக்கும் நம்ம கை விட்டு போகவே போகாது தாத்தா. நீங்க எதுக்கும் கவலையே படாதீங்க. ஏன்பா, நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு. காய்ச்சிக்கெல்லாம் மருந்து போடு. தம்பி, நீங்க எல்லாரும் இருக்கும்போதே நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஏதோ ராணிய பார்க்க வந்த ஜோர்ல நான் இங்கே தங்கிட்டேன். என்னதான் இருந்தாலும் நான் 3வது ஆள் தானே. அதனால நான் இங்க இருந்து கிளம்பிடலான்னு நினைக்கிறேன். ராணி வந்ததும் சொல்லிட்டு போலான்னு தான் வெயிட் பண்ணி இருந்தேன். என்னக்கா, எங்க போற? நம்ம ஏரியாவுக்கு தாண்டியே. நம்ம ஏரியா ஜனங்களோட போய் ஐக்கியமாயிர வேண்டியதுதான். இல்ல, இதுல வேற என்னமோ விஷயம் இருக்குது. என்னன்னு சொல்லுக்கா. என்னக்கா, என்ன நடந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. இல்லக்கா, நீ எதையோ மறைக்கிற. என்னன்னு சொல்லு. ராணி, தாமரை எதுக்கு கிளம்புறேன்னு சொல்றான்னு எனக்கு தெரியும். உன்னை காணோன்னு சொன்னதும் தமன்னா தாமரையை அரைஞ்சிட்டா. என்னக்கா, என்னாண்ட ஏன் சொல்லல? உன்னை அடிச்சாங்களா? அச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. என்ன நீ? என்ன ஒண்ணு இல்ல? நான் தான் அடிச்சேன்னு தைரியமா சொல்ல வேண்டியதானே. என்னது அடிச்சியா? கா, இவ அடிக்கிற வரைக்கும் உன் கைய என்ன பூ பச்சை நின்றதா? தள்ளு. ஏய் தமன்னா, என்னத்துக்கோசரம் அடிச்சே நீ? நீ பணத்தை அடிச்சுட்டு ஓடி போயிட்ட நம்பணும். அடிச்சு கேட்டா தானே உண்மையை சொல்லுவா. அதனாலதான் அடிச்சேன். என்னையும் அடிக்கிறியா? அடிக்காம வேற என்ன பண்ண சொல்ற? நான் பணத்தை திருடிட்டேன்னு நினைச்சுதானே நீ அச்ச. ஆனா அது பொய்ய நிரூபணம் ஆயிடுச்சுல. வாங்குனத வட்டியும் முதலுமா குத்துதான் இந்த ராணிக்கும் சரி எங்க ஏரியாவுக்கும் பழக்கம். சரியா? என்ன மேல மேல அடிச்சிட்டே போற? கொல்லாம விட்டனேன்னு சந்தோஷப்படுங்க.
நான் பணத்தை அடிச்சுட்டு ஓடினேனா? அப்படியே ஓடி இருந்தா கூட நீங்க என்னதானே அடிக்கணும்? என்னத்துக்கோசரம் தாமரை அக்கா வச்ச? இன்னும் உனக்கு எல்லாம் பாக்கி இருக்குது. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கார்த்தியை எலெக்ஷன்ல போட்டியிட வைக்காதீங்க. அதுதான் நீங்க எனக்கு பண்ற உதவியா இருக்கும் மேடம். என்ன மேடம் எதுவும் சொல்லாம இருக்கீங்க? இல்ல சார், நாங்க எப்பவுமே யூனியன் எலெக்ஷன்ல போட்டிடுறது வழக்கம் தானே. அதுக்கு தான் மேடம் இந்த ஒரு முறை நீங்க நிக்க வேண்டாம், நான் நிக்கிறேன்னு சொல்ல வந்தேன். என்ன சார் நீங்க வழக்கமா எலெக்ஷன்ல நிக்கிறவங்க ஆதரவு தான் கேட்பாங்க. நீங்க என்னடானா போட்டி போட வேண்டாம்னு சொல்றீங்க. நீங்க நில்லுங்க, நாங்க எந்த அப்செக்ஷனும் தெரிவிக்க போறதில்ல. மேடம் நான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து கேக்குறேன், அப்பவும் நீங்க முடியாதுன்னு சொல்றீங்க. எப்பவும் நீங்க தான் நிக்கணும், நீங்க தான் ஜெயிக்கணும்னு ஏதாவது லா இருக்கா என்ன? ஹலோ சார், என்ன பேசிட்டு இருக்கீங்க? கார்த்திக், மிஸ்டர் மரகதமணி, நீங்க தப்பான எண்ணத்தோட வந்திருக்கீங்க. நான் உங்களை நல்லவர்னு தப்பா நினைச்சிட்டேன். நீங்க கிளம்பலாம். என்ன நீங்க மட்டும்தான் எப்பவும் அசோசியேஷன்ல பிரசிடென்டா இருக்கணுமா? உங்க குடும்பம் மட்டும்தான் தலைமுறையா தலைமை பொறுப்புல இருக்கிறதுக்கு. இது என்ன மன்னராட்சியா? இது மன்னராட்சி இல்ல மரகதமணி. எல்லா எலெக்ஷன்லயும் நம்ம அசோசியேஷன் மெம்பர்ஸ் ஓட்டு போட்டு தான் செலக்ட் பண்றாங்க. நாங்க யூனியனுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் இந்த எலெக்ஷன்ல போட்டிடுறோம். தைரியமா நீங்களும் நின்னு ஜெயிச்சு தலைவர் ஆகுங்க. யாரு வேண்டான்னு சொல்லலையே. அதை விட்டுட்டு இப்படி போட்டி போடுற கேண்டிடேட்டரை நிக்க வேண்டான்னு சொல்லாதீங்க. அதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ஓ, உங்க செல்வாக்க வச்சு மிரட்டி பணத்தை கொடுத்து சரி பண்ணி ஜெயிப்பீங்க. அத நீங்க எலெக்ஷன் சொல்லுவீங்க. அத நான் நம்பணுமா? இங்க பாருங்க, நான் அன்பா சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் வேற எந்த மாதிரியும் டீல் பண்ணுவேன். ஹலோ, எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எவ்வளவு பெரிய ஆளவன இருந்துட்டு போங்க, அத பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. நான் எலெக்ஷன்ல போட்டியிட தான் போறேன். உங்களால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோங்க. என்ன பிரதர், இந்த எலெக்ஷன்ல உங்களை எதிர்த்து ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் நினைச்ச எலெக்ஷன்ல எத்தனை பேரை வேணாலும் விலைக்கு வாங்க முடியும். பாக்குறியா? மரகதமணி, எங்க வந்து சவால் விட்டு பேசிட்டு இருக்கீங்க? உங்களால எங்களை எதிர்த்து ஜெயிக்க முடியும்னா இங்கே வந்தீங்க. போங்க, போட்டியில நின்னு ஜெயிச்சு காட்டுங்க. என்னை எதிர்த்து உங்களால நிம்மதியா இருக்க முடியுமா? உங்க எல்லாரும் என்ன பண்றன்னு பாருங்க. யோ மரகதமணி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். கார்த்தி, யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? கேளுப்பா. உன்னால எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. கிளம்பி முதல்ல இங்க இருந்த. கார்த்தி அமைதியா இருப்பா. போறேன். ஆனா கண்டிப்பா திரும்பி வருவேன். உங்க எல்லாரையும் இதே இடத்துல வந்து சந்திக்கிறேன். முடிஞ்சதை பாத்துக்க போயா. கார்த்தி உட்கார்ப்பா. கார்த்திக், சமந்தி உட்காருங்க. உட்காருமா. மாப்ள விடுங்க மாப்ள, அவன் நம்மளை பத்தி தெரியாம பேசிட்டு போறான். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எதுக்கும் அவ மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். சரிம்மா, கண்டிப்பா இந்த முறை நாம தான் ஜெயிப்போம். கார்த்தி, அவனை நான் முன்ன பண்ண கூட பார்த்ததில்ல. எனக்கு என்னமோ அவன் வில்லங்கமான ஆளை இருப்பானோன்னு தோணுது. என்னங்க, நாம யாரையும் ஏமாத்தி இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க போறதில்ல. அதனால நாம எந்த யோசனையும் பண்ணிக்க வேண்டாம். ராஜிமா, நான் ஒரு விஷயம் சொல்லலாமான்னு தெரியல. தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? என்ன சண்மதி இப்படி கேக்குற? உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உன் மனசுல பட்டதை சொல்லு. இப்போ வந்துட்டு போன மரகதமணியை பத்தி எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் ராஜிமா. இவன் நல்லவனே இல்ல,
ஏற்கனவே 4 மர்டர் கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கான். அந்த கேஸ் எல்லாமே இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. அதுவும் இல்லாம இவன் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தாண்டி ஏகப்பட்ட இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். இவனோட பிசினஸ்ல யாரு குறுக்க வந்தாலும் இவன் சும்மா விட மாட்டான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஆபீஸ்க்கு வந்து ஒரு கொலை கேஸ் அவனுக்கு எதிராக நடத்தக்கூடாதுன்னு சொன்னான். என்னோட சீனியர் லாயர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் ஒரு லாயர்னு கூட பார்க்காம அவரையே கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டு போனான். சரி சண்மதி, இதுல உன்னோட அபிப்பிராயம் என்ன? நான் எடுத்த எம்எல்ஏ கேஸ்லயே கார்த்திகை கடத்தி வச்சு அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. ஆனா இந்த மரகதமணி 10 எம்எல்ஏவை கூட விலைக்கு வாங்குவான். நான் எதுவும் உரிமையில சொல்லல, பொதுவாதான் சொன்னேன். இந்த எலெக்ஷன்ல கார்த்திக் நிக்க வேண்டான்னு தோணுது ராஜ்யமா. இப்போ எல்லாம் அமைதியா தானே போயிட்டு இருக்கு. எதுக்கு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா பிரச்சனை தான் எனக்கு தோணுது. நம்ம ஜீவா சொன்ன மாதிரி நாம பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாமே. என்னடி இவ தேவையில்லாம குட்டையை குழப்புறா? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. உன் அத்தை யோசிக்கிறத பார்த்தா இவ சொல்றதுதான் கண்டிப்பா கேட்பாங்க. அப்படி கேட்டா கதை கெட்டுடுண்டி. நாம தான் குறுக்கு பொந்து போட்டு விடணும். மாமா எதுவும் பேசாத, அதுவா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏய் நீ சும்மா இருடி, நான் பாத்துக்கிறேன். சண்மதி, என்ன பேசுற நீ? அவன் யாரோ பெரிய ரவுடினா அதுக்காக எல்லாரும் பயப்படணுமா என்ன? இப்ப சம்பந்தி அம்மா கார்த்திக் மாப்பிள்ள கிட்ட என்ன சொன்னாங்க? எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல நாம நின்னு ஜெயிச்சு காட்டணும், அதான் நமக்கு கௌரவம்னு சொன்னாங்கல்ல. அவங்க அவ்வளவு உறுதியா சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமும் நீ இப்படி பேசுறீனா என்ன அர்த்தம்? அவங்கள நீ மதிக்கலன்னு தானே அர்த்தம்? நான் அந்த அர்த்தத்துல சொல்லலாமுதாமா. அமைதியா இருக்கிற குடும்பத்துல எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் சொன்னேன். பிரச்சனையா? என்னம்மா இது? யார்கிட்ட தான் பிரச்சனை இல்லாம இருக்கு? சாதாரண மனுஷங்கள்ல இருந்து பெரிய பெரிய பணக்காரங்க வரைக்கும் அவங்கவுங்க லெவலுக்கு அவங்கவுங்களுக்கு பிரச்சனை இருக்கதா செய்யுது. அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு நம்ம பின்வாங்கிட்டோம்னா அது நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தியமாக்கு பெரிய கௌரவ குறைச்சல் ஆயிடாதா? அத பத்தி நீ நினைச்சு கூட பாக்கலையா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹாய் ஐஸ்வர்யா. ஓ, இவன் தான் விக்கியா? ஹவுஸ் கீப்பிங் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டிருக்கான். இந்த ரெசார்ட்ல வேலை செய்யற இவனுக்கும் ஐசக்காக்கும் என்ன சம்பந்தம்? இவன் எதுக்காக அக்காவை மிரட்டுறான்? என்ன ஐசு, இன்னும் மயக்கம் போட்டு விழாம இருக்க? ஆச்சரியமா இருக்க. இங்க பாரு, இனிமே நான் உனக்கு பயப்படுறதா இல்ல. எதுக்காக இப்படி போற இடத்துக்குலாம் வந்து டார்ச்சர் பண்ற? நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? வாவ், என்னடி வாய்ஸ் எல்லாம் உயருது? என்ன பயம் விட்டு போச்சா? வேற என்ன பண்ண சொல்ற? எவ்வளவு நாள் தான் நானும் உன்னோட டார்ச்சர் இப்படி அனுபவிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? வேணாமா, வேணவே வேணாம். என்னோட டார்ச்சர் நீ அனுபவிக்கவே வேண்டாம். இப்பவே நான் போய் உன் புருஷன் கிட்ட எல்லா உண்மையை சொல்லிட்டு என் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன், சரியா? அதுக்கப்புறம் நீ உன் புருஷன் கூட நிம்மதியா இரு. என்ன போய் சொல்லட்டுமா? அதுக்கப்புறம் நீ நிம்மதியா இருக்கியா, இல்ல உன் புருஷன் உன்னை இங்கேயே அத்துட்டு போறானான்னு பாப்போமா? நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? எதுக்காக என்ன இப்படி சித்திரவதை பண்ற? உன்னை கையெடுத்து கும்பிடுற, தயவு செஞ்சு என் வாழ்க்கையில இருந்து போயிடு. பொறுக்கி ராஸ்கல், எவ்வளவு தைரியம் இருந்தா என் அக்காவே அழ வைப்ப. இன்னியோட உன் சாப்டர் க்ளோஸ்டா. வர வேண்டாம் மகா,
ஐசக்கா உனக்கு இவனை பத்தி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்கிட்ட இருந்து மறைச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு போய் அவ முன்னாடி நின்னா அது அவளுக்கு தான் சங்கடமா போகும். அதனால பொறுமையா இருந்து அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. அந்த ராஸ்கல் ஏதாவது செய்யணும்னா ஐசக்காக்கு தெரியாம செஞ்சிருவோம். ரைட்டு, நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. கண்டிப்பா இந்த ஆளுக்கும் ஐஸ்வர்யாக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. அதனாலதான் அந்த ஆள் முன்னாடி ஐஷு இப்படி கூனி குறுகி நின்னுட்டு இருக்கா. அந்த கனெக்ஷன் பாயிண்ட் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா இந்த ஐஸ்வர்யாவோட மொத்த பீஸையுமே புடுங்கி விட்டுருவோம். உனக்கு என்னதான் வேணும்? வேற என்ன ஐசி கேட்க போறேன்? உன்கிட்ட எக்கச்சக்கமா இருக்கிறது, என்கிட்ட சுத்தமா இல்லாதது, அதுதான் கேட்பேன் ஐசு. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. அட என்ன ஐசு இது கூட புரியாம இருக்க? பணம் பணம் ஐசு, பணம். அதுதானே உன் புருஷன்கிட்ட கோடி கோடியா கொட்டி கிடக்குது. அதுல கொஞ்சோண்டு எனக்காக கிள்ளி எடுத்துட்டு வந்துரு. ரொம்ப வேணாம் ஐசு, சும்மா ஒரு 5 லட்சம் அதை மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டேன்னு வையேன், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் வழியில குறுக்க வரவே மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பரதநாட்டியம் ட்ரெஸ் போட்டு காட்டேன், அப்பா அதை பார்க்கணுமா? டாட், வாட் இஸ் திஸ்? எனக்கு பரதநாட்டியம்னா என்னன்னே தெரியாது. என் ஃப்ரெண்டுக்காக அந்த கிளாஸுக்கு போய் வேடிக்கை தான் பார்த்தேன். ஏய், அம்மா ஆசைப்படுறாங்க, போட்டுதான் காட்டேன். ஃப்ரெண்டு கோச்சுப்பாங்களா? அப்படிலாம் இல்ல மாயா, உன்னை பரதநாட்டியம் ட்ரெஸ்ல பார்க்கணும். ப்ளீஸ் மாயா. மாம், எனக்கு அதை போட்டுக்க கூட தெரியாது. என்ன டாட், நான் இப்படி... அம்மா கேக்குறாங்கல்ல? மாம், எனக்கு அது போட தெரியாதுல்ல, யாராவது ஹெல்ப் பண்ணணும்ல. பெரியம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி வாங்க. வா, மெதுவா. மாம், வை? வெறும் காய்ச்சல் தானே, அதுக்கு எதுக்கு இவ்ளோ எமோஷனல் ஆகுற? வெறும் காய்ச்சல் தான், பட் மனசு வீக்கா இருக்குல்ல.
ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கொடி சந்தியா, கொஞ்சம் தான் குடிமா, போதும். சந்தியா, மாயா வளர்ந்த பொண்ணுமா, காலேஜ் படிக்கிறா. இந்த விஷயத்த இப்ப சொல்லலன்னு வை, அப்புறம் அவ என்ன மன்னிக்கவே மாட்டாமா. அதனால சொல்லிடலான்னு உன் அக்கா சொல்றாங்க. நீ என்ன சொல்ற? வேண்டாங்க, சொல்லக்கூடாது. சந்தியா, அவ பாவம் இல்லையா? இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் அவளோட கனவு. என் முன்னாடி ஆடணும்னு பல வருஷம் கனவு. இப்ப நான் சொல்லிட்டா அவ ஆடவே மாட்டா. யாரு கண்டா இனி வாழ்க்கை முழுக்க ஆடாம கூட போகலாம். அம்மாவுக்கு சாவு நெருங்கிடுச்சுன்னு சொன்னா எந்த குழந்தையால ஆட முடியும்? என்ன வேணா நடக்கட்டும், என்னோட மரணத்துக்கு பிறகுதான் மாயா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். என்னம்மா வேணும்? உணர்ச்சி வசப்பட்டு கூட நீங்க ஒளரிட கூடாதுல்ல. நீங்க 2 பேரும் எனக்கு சத்தியம் பண்ணுங்க, எந்த சூழ்நிலையிலையும் இத சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் பண்ண போறீங்களா இல்லையா? சத்தியமா என் மரணத்துக்கு அப்புறம் தான் அவளுக்கு இந்த விஷயத்த சொல்ல போறேன்னு சத்தியம் பண்ண போறீங்களா இல்லையா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சீதாமா, 5 சலங்க 1 கிலோ சாம்பிராணியா? எதுக்குமா? நைட்டு பெரிய டிராமா இருக்குன்னு முத்தாரம்ம நம்ம வீட்டுக்கு வரப்போறா. என்னம்மா சொல்றீங்க? சாமி நம்ம வீட்டுக்கு வர போறாங்களா? செல்வி அக்கா, சாமி வராது, சாமி மாதிரி நாம தான் நடிக்கணும். ஏ சீதா, ஒண்ணுமே புரியல, என்ன பண்ண போற? பாஸ், நீங்க, நான், செல்வி அக்கா, செக்யூரிட்டி அண்ணன், டாடி மாமா, நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒரு சலங்கைய கட்டிக்கிட்டு முத்தாரம்ம வந்தா மாதிரி ஒரு டிராமா பண்ண போறோம். சில்லு வண்டுங்கெல்லாம் பயந்து தாம் பண்ண தப்ப ஒத்துக்க போதுங்க. அதுதான் நம்ம பிளான். அந்த 3 பேரும் பேய்ங்க, சத்தியமா பயப்படாதுங்க. பாஸ், அவங்கள எப்படி பயப்பட வைக்கிறதுன்னு நான் பாத்துக்கிறேன். நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் எனக்கு அவசியமா வேணும். யாருக்கும் தெரியாம வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே சீதா, வாங்கிட்டு வந்துடுறோம். பிளான் மிஸ் ஆச்சு, அசிங்கமாயிடும், பாத்துக்கோ ப்ளீஸ். பாஸ், உங்க சீதாவோட பிளான்
என்னைக்காவது மிஸ் ஆயிருக்கா? நோ சான்ஸ். சீதா பிளான் பண்ணா பண்ணதுதான். அப்புறம் ஏன் பாஸ் பயப்படுறீங்க? வாங்க பர்ச்சேஸ் போலாம். யோ உனக்கும் பாசா? அதுவா முக்கியம்? சலங்க வாங்குறது தான் முக்கியம். அதுங்களை விடக்கூடாது. என்ன கொன்னுட்டு உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்களே, அதுங்களை பழிக்கு பழி வாங்கியே ஆகணும். பாஸ் லேட் பண்ண வேணாம் பாஸ், சீக்கிரம் கிளம்புங்க. அதுங்களை பழி வாங்கி ஆகணும். ஓகே, நாங்க வாங்கிட்டு வந்துடுறோம். நீங்க மத்த வேலையை பாருங்க. சரியா? போய் பாருங்க பாஸ். வரேன் சீதாம்மா. செல்வி வரேன். சீதாம்மா என்ன தைரியம் பாத்தீங்களா? அவரை விஷம் வச்சு கொன்னுட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்புவாங்களாம். எதுக்கு சீதாம்மா சிரிக்கிறீங்க? அவங்க சொன்னா செய்வாங்க. அவங்க சொன்னாதான் செய்வாங்க. நான் சொல்லாமலே செய்வேன். இன்னைக்கு நைட்டுக்கு மேலதான் கச்சேரி இருக்கு. நோ டென்ஷன். வெயிட் அண்ட் see. கொஞ்சம் சிரிங்களேங்கா. அக்கா, என்னாச்சு இவளுக்கு? சும்மாவே பாடா படுத்துவா. இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி தெரியுது. பேய் பிடிச்சிருக்குமோ? அவளே பேய்தான். இவளுக்கு இன்னொரு பேய் பிடிக்கணுமா? ஏய் நில்லடி. என்னடி இது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. மனுஷங்க தப்பு பண்ணா கடவுள் தானே தண்டிக்கணும். அதான் முத்தாரம்மனை கூப்பிட்டு இருக்கேன். முத்தாரம்மன் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? நீ கூப்பிட்ட உடனே வரத்துக்கு போடிங்க. நான் கூப்பிட்டா வருவா. இன்னைக்கு நைட்டே வருவா. வந்து என்ன செய்யணுமோ அதை செய்வா. கண்டிப்பா வருவா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மகா, அவ என்ன சொல்லிட்டு போறா? ஏதேதோ சொல்றாளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மகா. அக்கா, சாமிக்கு வேற வேலையே இல்லையா? இந்த சோடபுடி கூப்பிட்டா நேரா குலசேகரப்பட்டினத்துல இருந்து சென்னைக்கு வந்துருமா? சித்தி வந்தா என்ன பண்றது? நீங்க இப்படி பயப்படணும் தான் அவ பைத்தியக்காரி மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. பேசாம போங்க. அப்போ காளி வராதா? இது பாருங்க, குலசேகரப்பட்டினம் முத்தாரம்ம நமக்கும் குலதெய்வம் தான். முத்தாரம்ம அந்த தையக்காரிக்கு அடியாளா என்ன? போங்க அக்கா, வாங்கக்கா. சித்தி முத்தாரம்மா கோபம் வந்தா கொடுமையா தண்டிப்பா. இன்னைக்கு ராத்திரி இங்க வருவா. அதுக்காகதே சாம்பிராணி போட்டு வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க 3 பேருக்கும் இன்னைக்கு வார்னிங் கொடுப்பா. நீங்க உண்மையை ஒத்துக்கல, அடுத்து சாவுற. கண்ண புடுங்கி நாக்க அறுத்து கொடுமையா கொலை பண்ணுவா. ஐயோ, நினைச்சு பார்க்கவே கொடூரமா இருக்கு. உனத்தை பார்க்கவே பயமா இருக்கும். கொடுமையான சாவுக்கு தயாராயிக்கோங்க. உங்க 3 பேரோட விதி கூடிய சீக்கிரமே முடிய போகுது. ஒன்னாவே சுத்துதிய, ஒன்னாவே போய் சேர போறிய. வாழ்த்துக்கள் முத்தாரம்மா. உன்னோட பக்த ஆனா தினமும் வணங்குற சீதா கூப்பிடுத. இன்னைக்கு ராத்திரி நீ வரணும். வந்து தப்பு பண்ண இவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும். உண்மையை ஒத்துக்கல, தண்டனையை கொடுக்கணும்.
சாமியா வராத, தேவியா வராத, காளியா வா, காளி அவதாரத்துல வா, பச்சை கையோட வா, காளியா வா, காளியா வா. சீக்கிரம் வாங்க. சேது பார்த்த எல்லா வேலையும் இனிமே நான் தான் பார்க்க போறேன். இது எங்க போய் முடியும்னே தெரியலையே. அங்கிள், பயமா இல்லையா? பயந்து போய் தான் இருக்க. என்னாச்சு மாமா? ராம், நாளையில இருந்து நீயும் ஆபீஸ் வரியா? ஆஹா, வேண்டாம் மாமா, எனக்கு பிடிக்கல. அவங்க ஐபிஎஸ் ஆபீசர், ஆபீஸ் வேலைக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எல்லாரும் எங்கடா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரையும் காப்பாத்தியாச்சுப்பா. ஆனா உங்களை மட்டும் ரீச் பண்ணவே முடியல. டேய், போனை வீட்ல வச்சுட்டு போயிட்டேன்டா. இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். சரிப்பா, நாங்க இப்ப உடனே கிளம்பி வரோம். நீங்க சேஃபா இருங்க. டேய், எனக்கு ஒண்ணு இல்லடா, நான் நல்லா இருக்கேன். நீங்க பார்த்து பத்திரமா வாங்க. ஹலோ, அப்பா. ஒரு நிமிஷம். என்னடா சொல்லு. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஆமா, காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் வருது. உங்க அம்மாவா இருக்கும். இரு, கதவை திறந்து பாக்குறேன். ஐயோ இல்லப்பா, வேணாம், கதவை திறக்க வேண்டாம். நீங்க உள்ள இருந்தே யாருன்னு கேளுங்க. இருடா. ஐயோ, நான் சொல்றத செய்யுங்கப்பா, யாருன்னு கேளுங்க. ஏய், வெளியே யாரு? யாரது? யாருன்னு கேக்குறல்ல? யாரது? என்னாச்சுப்பா? டேய், எதுவும் பேச மாட்டாங்கடா. அப்பா, நீங்க கதவை திறக்காதீங்க, அப்படியே பின்னாடி வாங்க. சொல்றது கேளுங்க, பின்னாடி வாங்கப்பா. டேய். என்னப்பா? கதவை உடைக்கிறாங்கடா. அப்ப அவங்க கண்டிப்பா சகுந்தலாவோட ஆளுங்க தான். நீங்க பயப்படாதீங்கப்பா, நான் பக்கத்துல தான் இருக்கேன். 10 நிமிஷத்துல வந்துடுறேன். அது வரைக்கும் எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் கதவை திறக்காதீங்கப்பா. கதவை திறக்காதீங்க. நான் லைன்லயே இருக்கேன், நீங்க போனை கட் பண்ண வேண்டாம். சரிப்பா. என்னாச்சு சஞ்சய்? அவங்க வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க வித்யா. கதவை உடைக்க ட்ரை பண்றாங்க. சஞ்சய், சீக்கிரம் போலாம் வா சஞ்சய். வித்யா, இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி ஸ்பாட்டுக்கு வர சொல்லு. சொல்லுங்க மேடம். சார், அந்த சகுந்தலோட ஆளுங்க தொடர்ச்சியா என் குடும்பத்தை அழிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என் மாமனார் வீட்டுல இருக்காரு. அவரை கொல்றதுக்கு, கதவை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க இப்ப வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். சீக்கிரம் உங்க ஆளுங்க எல்லாரையும் ஸ்பாட்டுக்கு போக சொல்லுங்க சார். நான் பக்கத்துல தான் இருக்கேன், உடனே ஸ்பாட்டுக்கு போறேன் மேடம். ஓகே சார். யோ, வண்டி அடியா, போயா. என்ன சொன்னாரு? சொல்லிட்டேன், உடனே போறேன்னு சொன்னாங்க. அப்பா, லைன்ல இருக்கீங்களா? சஞ்சய்,
அப்பா இப்போ அங்கே என்னாச்சுப்பா? அவளுக்கு கதவை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்கடா. அப்பா நான் பக்கத்தில் வந்துட்டேன், நீங்கள் தைரியமா இருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.